ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் நாங்கள் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி திருமண நாள் பிறந்தநாள் கொண்டாடுற எல்லாத்துக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் நகை கடைக்கு போயிருந்தோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளியில் கொலுசு, மெட்டி, ஒரு ரிங்கு வாங்க தான் போயிருந்தோம். இது வாங்கினதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் கையில் கொடுத்து காலில் போட்டு விட சொன்னேன். போட்டு விட்டதுக்கப்புறம் அவங்க காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். அவங்க குங்குமம் வச்சு எங்களை ஆசீர்வாதம் பண்ணாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல். நாங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிளம்பி ரெடியானதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியோடு நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நல்லா இருந்ததுங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் பசங்க கேட்டோம். வீட்டில் இல்லை கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. போய் பார்த்தா எங்கள் அண்ணன் பையன் கபடி விளையாண்டுட்டு இருந்தாங்க. பாருங்கள், ரைடு போகிறாங்க பாருங்கள். அவங்க தான் எங்கள் அண்ணன் பையன், ஃபஸ்ட்டு பையன். அவங்க எல்லோரும் நின்று நாங்கள் கபடி பார்த்துட்டு இருந்தோம். கபடி விளையாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய போட்டிகள் வச்சாங்க. அதில் நான் கலந்துக்க போட்டி வந்து சொல்கிறேங்க. கொஞ்சம் ஒரு சேரில் அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சுட்டு கண்ணை கட்டி விட்டுருவாங்க. அதில் போய்ட்டு அம்பேத்கர் ஃபோட்டோவுக்கு நெத்தியில் கரெக்டாக ஒரு குங்குமம் பொட்டு வைக்கணுன்னாங்க. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது. ஏதோ அப்படியே போயிட்டு பார்த்திங்கன்னா எப்படி சேரை தேடுறேன்னு பார்த்தீங்கன்னா தேடிட்டு ஃபோட்டோவை கண்டுபிடிச்சி கரெக்டாக நெத்திலையும் நான் வந்து பொட்டு வச்சுட்டேங்க. எல்லோரும் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. இதில் முடிஞ்சதுக்கப்புறம் சோடா பாட்டில் நிரப்புதல் போட்டி நடந்தது. அதுலேயும் நான் வந்து கலந்துக்கிட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நிறைய போட்டிகள் வச்சாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் சுட்டு கொடுத்தல் போட்டி, சட்டி உடைத்தல் போட்டி, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வச்சாங்க. என்னால் நிறைய வீடியோ எடுக்க முடியல, டைம் இல்லாதனால. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். சாப்பிட போனோம். அம்மா வீட்டில் போயிட்டு ஃபேமிலியோடு உட்காந்து எல்லோரும் சாப்பிட்றது அது ஒரு தனி சந்தோஷம் தாங்க. ஏன்னா அம்மா வீடு இல்லைங்களா, அதுலேயும் நம்ம எல்லாத்துக்கும் அள்ளி பரிமாறிட்டு அவங்க கடைசியாக உட்காந்து சாப்பிட்ற அது சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா. அது எல்லாத்துக்குமே அந்த பாக்கியம் கிடைக்காது சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப கிடச்சிருக்குது. அதனால எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பாருங்க, நாங்களாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எங்கள் அண்ணன் பாட்டி உட்காந்து சாப்பிடுவாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே டான்ஸை பார்க்க போயிட்டோம். செம்ம ஃபன்னு, ஜாலியாக இருந்ததுங்க. எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் போட்டுக்கிட்டு செம்ம ஜாலி, பாருங்கள், காமெடியாக இருந்தது. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரைஸு கொடுத்தாங்க. ரொம்ப நேரம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து எங்கள் அண்ணன் பையன் சின்னவங்க வாங்குறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே ப்ரைஸ் வாங்கினோம். நான், என் பொண்ணு, எங்கள் அண்ணன் பையன் பெரியவங்க, இந்த மாதிரி எல்லாருமே ஆளுக்கு ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டோம். ஆளுக்கு ஒரு ப்ரைஸை வாங்கினோம். இவங்க வந்து எங்கள் அண்ணன் பையன் பெரியவங்க. இந்த மாதிரி ப்ரைஸ் வாங்கிட்டு எல்லா ப்ரைஸையும் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இது நாங்கள் வாங்கின ப்ரைஸு. இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எல்லா ப்ரைஸையும் மொத்தமாக வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இது ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஜாலியாக இருந்தது. எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் இப்படி தாங்க முடிஞ்சது. நீங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டட்டா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.